நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நெறைய மேஜிக் இருக்குன்னு சொல்றீங்க சார். இப்ப தெய்வ வழிபாடையும் நீங்க சொல்றீங்க, நம்பர்ஸ் பத்தியும் சொல்றீங்க. இப்ப தெய்வத்த நம்ம கூப்பிடணும், இல்ல தெய்வ வழிபாட நமக்கு கை கொடுக்கணும் அப்படின்னா, நம்பர்ஸ் அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமா சார்? இப்போ நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பூஜை ரூம் அமைச்சிருக்கோம். ஓகே. ஓகே. நம்ம வழிபடுறதுக்கான ஒரு இடம் அமைச்சிருக்கோம் வீட்டுக்குள்ள. ம். அங்க வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு நம்ம வழிபாடு பண்றோம். அது சரியான முறையா அப்படின்னா அதுவும் சரிதான். நான் வந்து ஒரு விநாயகர், ஒரு கணபதி கொண்டு வந்து ஒரு சின்ன விக்கிரகமா கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்கிறேன். இந்த விநாயகர் நிச்சயமா நம்ம குடுக்குற மந்திரத்த எல்லாத்தையும் ஏத்துப்பாரு. எப்போ ஃபாஸ்ட்டா ஏத்துப்பாரு அப்படின்னா, அவருக்கு கீழ ஒரு சின்னதா ஒரு எந்திரம், கணபதிக்குன்னு ஒரு எந்திரம் இருக்கும். நீங்க ம். ஒண்ணும் இல்ல, நீங்க அது சம்மந்தப்பட்ட நம்ம விக்கிரகம் ஒரு இடத்துல போய் நம்ம வாங்குறோம் அப்படின்னா, இல்ல கோவில்கள்ல நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த எந்திரம் வந்து எந்திரம் எழுதியிருப்பாங்க. கணபதி எந்திரம் அப்படின்னு ம். எழுதியிருப்பாங்க. அந்த கணபதி எந்திரத்த வச்சுட்டு, அது மேலேயோ இல்ல அது பக்கத்துலயோ நீங்க விநாயகர் விக்கிரகமா வச்சு பாருங்க. இதுதான் ஃபாஸ்ட்டா ஏத்துக்கும். நீங்க வராகி, காஞ்சி காமாட்சி இவங்கள எல்லாரையும் குறிப்பா மகாலட்சுமி ம். எல்லாரும் நீங்க படமா வச்சு வழிபடுறத விட, ஒரு எந்திரமா, ஒரு ஸ்ரீ சக்கரமா இந்த மாரி வழிபாடு பண்ணும்போது இதோட பவர் அதிகம். வந்ததுன்னு கேட்டா எனக்கு தெரியல. என்னோட நாமகிரி தாயார் சொல்லுவாங்க, நான் எழுதிக்கிட்டே வருவேன்னு. இதெல்லாம் ம். என்னன்னா, மறைமுகமா என்னன்னா, அவங்களோட ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அங்க என்ன இருக்கோ அத எடுத்து இங்க ஃபார்முலாவா எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். அ சுப்பிரமணிய பாரதி அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் கண்ண மூடிட்டு பெண்ண வைப்பேன். என்னோட சக்தி அத எழுத சொல்லுவா. நான் அத எழுதுவேன். கவிதையா வந்து விழுகுதுங்கிறாரு. இன்னைக்கு நடப்புல வாழ்ந்துட்டு இருக்கிற இசைஞானி இளையராஜா அவர்கள். அவங்க பாருங்க, நான் கூப்பிட்டா ஸ்வரம் வருது. ம். எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. நான் ஹார்மோனியத்த கை வச்ச உடனே எனக்கு வருது. ம். இதெல்லாம் எங்கேருந்து இந்த வார்த்தையெல்லாம் வருதுன்னா, அவங்க மேல எல்லாமே இருக்கு. இப்ப நான் சிம்பிளா சாமி கும்பிடணும்னு நெனைக்கிறேன். நான் என்ன பண்ணலாம்? எனக்கு ஏதாவது ஒரே ஒரு நம்பர் சொல்லுங்க அப்படின்னா, நம்பர் 5ங்கிறத மட்டும் உங்க பூஜை ரூம்ல ஏதாவது ஒரு இடத்துல, இல்ல நீங்க தெய்வ ஃபோட்டோவா வச்சிருக்கீங்க. ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல, நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் குடுக்கிறதுக்காக, நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர், ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இந்த ஒரு பதிவில நம்ம வந்து கொஞ்ச நாளா நம்பர்ஸ் பத்தி கேப் விட்டுட்டோம் சார். நெறைய பேர் சார் நீங்க குடுத்த ஃபோன் நம்பரா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து ஃபோன் நம்பர்ஸ சேவ் பண்ண சொன்ன விதமா இருக்கட்டும், நெறைய எங்களுக்கு பயங்கரமான பலன் குடுத்துருக்கு சார். அத தொடர்ந்து வந்து நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நெறைய மேஜிக் இருக்குன்னு சொல்றீங்க சார். இப்ப தெய்வ வழிபாடையும் நீங்க சொல்றீங்க, நம்பர்ஸ் பத்தியும் சொல்றீங்க. இப்ப தெய்வத்த நம்ம கூப்பிடணும், இல்ல தெய்வ வழிபாட நமக்கு கை கொடுக்கணும் அப்படின்னா, நம்பர்ஸ் அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமா சார்? இப்போ நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பூஜை ரூம் அமைச்சிருக்கோம். ஓகே. ஓகே. நம்ம வழிபடுறதுக்கான ஒரு இடம் அமைச்சிருக்கோம் வீட்டுக்குள்ள. ம். அங்க வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு நம்ம வழிபாடு பண்றோம். அது சரியான முறையா அப்படின்னா அதுவும் சரிதான். நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருக்கும்போது ஒரு ஃபோட்டோஸ் வச்சு வழிபாடு பண்றது சரிதான். அத தாண்டின அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, இது ஆரம்ப லெவல். ம். அடுத்த கட்டம் என்னன்னா, ஒரு விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ணலாம். இதுவும் நான் சொல்லியிருக்கேன். நம்மளோட பதிவுகள்லயே வந்து விக்கிரகம் வந்து என்ன அளவுல இருக்கணும், ஆமா. எப்படி வைக்கணும், என்ன இது எல்லாமே சொல்லியிருக்கோம். இது ஒரு அடுத்த கட்டம். அதுக்கு அடுத்த கட்டம், நீங்க வீட்டுக்குள்ள எந்திரமா வச்சு வழிபாடு பண்றது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு விநாயகர், ஒரு கணபதி கொண்டு வந்து ஒரு சின்ன விக்கிரகமா கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்கிறேன். இந்த விநாயகர் நிச்சயமா நம்ம குடுக்குற மந்திரத்த எல்லாத்தையும் ஏத்துப்பாரு. எப்போ ஃபாஸ்ட்டா ஏத்துப்பாரு அப்படின்னா, அவருக்கு கீழ ஒரு சின்னதா ஒரு எந்திரம், கணபதிக்குன்னு ஒரு எந்திரம் இருக்கும். நீங்க ம். ஒண்ணும் இல்ல, நீங்க அது சம்மந்தப்பட்ட நம்ம விக்கிரகம் ஒரு இடத்துல போய் நம்ம வாங்குறோம் அப்படின்னா, இல்ல கோவில்கள்ல நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த எந்திரம் வந்து எந்திரம் எழுதியிருப்பாங்க. கணபதி எந்திரம் அப்படின்னு ம். எழுதியிருப்பாங்க. அந்த கணபதி எந்திரத்த வச்சுட்டு, அது மேலேயோ இல்ல அது பக்கத்துலயோ நீங்க விநாயகர் விக்கிரகமா வச்சு பாருங்க. இதுதான் ஃபாஸ்ட்டா ஏத்துக்கும். நீங்க கோயில்கள்ல என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு எந்திரத்த கீழ பிரதிஷ்டை பண்ணி, அதுக்கு மேல தான் அந்த சாமியோட சிலை, அந்த விக்கிரகம் நிக்கும். ஆமா. வச்சிருப்பாங்க. ம். அந்த கீழ அந்த பேஸ் ஆதார பீடம்னு சொல்லுவாங்க. அந்த ஆதார பீடத்துக்குள்ள அந்த எந்திரம் இருக்கும். அதுக்கு மேல தான் இந்த விக்கிரகத்த வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அதே கான்செப்ட் தான் வீட்டுக்குள்ளயும். நீங்க இந்த பெண் தெய்வங்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அம்பாள், வராகி, காஞ்சி காமாட்சி இவங்கள எல்லாரையும் குறிப்பா மகாலட்சுமி ம். எல்லாரும் நீங்க படமா வச்சு வழிபடுறத விட, ஒரு எந்திரமா, ஒரு ஸ்ரீ சக்கரமா இந்த மாரி வழிபாடு பண்ணும்போது இதோட பவர் அதிகம்.
ஒரு வீட்டுக்குள்ளே சில பேருக்கு இந்த ஸ்ரீ சக்கரம் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை வழிபாடு பண்ணுவாங்க. எப்பயுமே எந்திரத்துக்கு பவர் அதிகம். இது வந்து ரொம்ப சீக்கிரம் கம்யூனிகேட் ஆகும். இது எதுக்கு எந்திரம் சொன்னேன் அப்படின்னா, அந்த எந்திரம் எந்த எந்திரத்தை வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள். எந்திரம்னு எழுதியிருக்காங்கன்னா, ஒரு குபேர எந்திரம் எழுதியிருக்காங்க, கணபதி எந்திரம், ஒரு சிவனுக்குரிய எந்திரம், பெருமாளுக்கு உண்டான எந்திரம். நீங்கள் எந்த எந்திரம் வேணாலும் எடுத்து பாருங்கள், நம்பர்ஸ் நிறைய இருக்கும். அதில் நிறைய நம்பர்ஸ் வந்து மேற்கோள் போட்டு ஒரு ஒரு கட்டத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு நம்பர்ஸை போட்டிருப்பாங்க. இந்த நம்பருக்காக தான் அந்த எந்திரமை வைக்க சொல்கிறேன். சில நம்பர்ஸு அது உள்ள ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டுரும். இப்போ நீங்கள் முருகருக்கு உண்டான அந்த அந்த இந்த சரவண பவ அந்த முக்கோணம் இதில் போட்டிருக்காங்க, இந்த ஸ்டார் போட்டிருக்காங்கன்னா, அது உள்ள ஒவ்வொரு இதுலேயும் பாயிண்ட்லேயும் அங்கங்கே ஒரு நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த நம்பரும் அந்த எந்திரம் தான் அந்த எனர்ஜி அங்கே கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ண போகுது. ஆனால் நம்பர்ஸ் இப்போ மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் சார். தெய்வம் அப்படின்றது வந்து அது மிகப்பெரிய சக்தி. அதுக்கும் நம்பருக்கும் என்ன கனெக்டிவிட்டி இருக்க போகுது சார்? அப்படின்னு நம்ம நம்புகிறோம். நம்ம தான் எல்லாத்தையும் உருவாக்கணும், நம்ம தான் தெய்வத்தையே கிரியேட் பண்ணணும்னு நம்ம நம்புகிறோம். ஆக்சுவலாக அது உண்மை இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே மேலே இருக்குது. நம்ம ஒரு ஒரு விஷயமா அதை எடுத்து டீகோட் பண்ணி இங்கே நான் கண்டுபிடிச்சேன், நான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறத நம்ம உங்கள்கிட்ட வேறு இன்னொரு சக மனிதர்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். நான் கண்டுபிடிச்சது தான். ஆக்சுவலாக அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே அது அந்த இடத்துல தானே இருந்தது. இப்போது நான் போய் யாரும் போய் அமெரிக்காவை கண்டெல்லாம் முடிக்கல. அமெரிக்கா அங்கே தான் இருந்தது. அதை போய் வெளியிலேருந்து போய் ஒரு நபர் அதை போய் பார்த்தாங்க, அவ்வளோதான். அந்த இடத்துல அப்படி ஒரு நிலப்பரப்பு இருக்குன்னு யாரும் போய் கண்டெல்லாம் பிடிக்கல. அந்த கதை தான் இதுவும். அப்போ நம்பர்ஸ் எல்லாம் ஏற்கனவே இருந்தது தான் பிரபஞ்சத்தில். நம்ம அதை பார்த்து எழுதணும். இப்போ கூட ரீசெண்டாக ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் கிளாஸ் நடக்கும்போது இப்படி ஒரு கேள்வி வந்தது. சார் அது இப்படி இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை வச்சு பெரிய பெரிய மேதைகள்லாம் இதெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்களா இல்லையா? அப்போ அப்படியான அறிவாளிகள் விஞ்ஞானிகள்லாம் இந்த பூமியில் இருந்திருக்காங்கல்ல, அப்புறம் அது மட்டும் எப்படி சாத்தியம் அப்படின்னு நான் அவங்களுக்கு சொன்ன அந்த மேற்கோளை, அந்த எக்ஸாம்பிளை நான் இங்கே சொல்கிறேன். நமக்கு நிறைய மேதாவிகளை நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கணித மேதை ராமானுஜம். அவர் சொன்ன வார்த்தையை கவனிங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மேலே பார்த்துக்கிட்டே இருப்பேன், இல்லை நான் கண்ணை மூடுவேன், எனக்கு எங்கே இருந்தோ எனக்கு என்னோட நாமகிரி தாயார் வந்து எனக்கு வந்து அந்த ஃபார்முலாவை சொல்லுவாங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டது என்னென்னா, எப்படி ஒரு டெரிவேஷன் எடுக்க முடியும்? கடைகோடியில் ஒரு கும்பகோணத்துலேருந்து வந்த ஒரு நபர் இப்படி டெரிவேஷன்ஸ் எழுதுறாருன்னு அந்த வெள்ளைக்காரங்களே வந்து அவங்க அந்த விஷயத்தை பார்த்து ரொம்ப வியந்து பார்த்துருக்காங்க. இது எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டால் எனக்கு தெரியல, என்னோட நாமகிரி தாயார் சொல்லுவாங்க, நான் எழுதிக்கிட்டே வருவேன். இதெல்லாம் என்னென்னா மறைமுகமாக என்னென்னா அவங்களோட ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அங்கே என்ன இருக்கோ அதை எடுத்து இங்கே ஃபார்முலாவே எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். சுப்பிரமணிய பாரதி அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, நான் கண்ணை மூடிட்டு பெண்ணை வைப்பேன், என்னோடய சக்தி அதை எழுத சொல்லுவா, நான் அதை எழுதுவேன், கவிதையாக வந்து விழுகுதுங்கிறாரு. இன்றைக்கி நடப்பில் வாழ்ந்துட்டு இருக்கிற இசைஞானி இளையராஜா அவர்கள், அவங்க பாருங்கள், நான் கூப்பிட்டா ஸ்வரம் வருது, எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியல, நான் ஹார்மோனியத்தை கை வச்சோன்னே எனக்கு வருது. இதெல்லாம் எங்கேருந்து இந்த வார்த்தையெல்லாம் வருதுன்னா, அவங்க மேலே எல்லாமே இருக்குது, அதை ஆக்சஸ் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க. இவங்களோட எனர்ஜி அதை ஆக்சஸ் பண்ணி கொடுக்குது, நம்மளால் அதை ஆக்சஸ் பண்ண முடியல, அவ்வளோதான். அப்போ எதையும் நம்ம போய் கண்டுபிடிக்கல, எல்லாமே அங்கே தான் இருக்குது. அப்போது இந்த நம்பரோடு ஒட்டி தான் அந்த தெய்வ சக்தியும் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த எந்திரம் வரையும் போது அவங்க அதனால தான் நம்பர்ஸ் அங்கங்கே மேற்கோள் அங்கங்கே அதில் வரைஞ்சிருப்பாங்க. அந்த நம்பர்ஸோடு சேர்த்து வைக்கும் போது நீங்கள் எந்த சக்தியை கூப்பிட்றீங்களோ, இப்போ முருகர் அங்கே பிரதிஷ்டை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு ஒரு விக்கிரகம் வச்சுருக்கீங்கன்னா அந்த எந்திரத்தோடு வைக்கும் போது தான் அது பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு தெய்வத்தோட ஃபோட்டோவில் கீழே பார்த்தீங்கன்னா அவரோட எந்திரம் சின்னதாக வரைஞ்சிருப்பாங்க, இல்லை சின்னதாக எழுதியிருப்பாங்க. ஆமாம். அது எதுக்குன்னா அந்த தெய்வ சக்தியை அங்கே கூப்பிட்றதுக்கு தான். அந்த எந்திரத்துக்கு தான் அந்த தெய்வம் வரும். நம்ம வைக்கிற அந்த வரைபடத்துக்கு கிடையாது, அந்த உருவம் இருக்கு இல்லையா, அந்த உருவத்துக்கு கிடையாது, அந்த எந்திரத்துக்கு தான். தெய்வ அந்த டிவைன் எனர்ஜிக்கு எது தெரியும்னா அந்த வடிவம் இருக்கு இல்லையா, எந்திரம், அதுக்கு தான் தெரியும். ஸோ இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, விக்கிரகம் வச்சாச்சு, விக்கிரகத்துக்கு கூட அந்த எந்திரமும் வைக்கும் போது காரணம் என்னென்னா இந்த நம்பர்ஸ் தான். சரி சார், நான் இப்போ வந்து நிறைய நம்பர்ஸாக நான் வந்து நிறைய எந்திரமாக கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்க முடியாது, இப்போ நான் சிம்பிளாக சாமி கும்பிடணும்னு நினைக்கிறேன், நான் என்ன பண்ணலாம், எனக்கு ஏதாவது ஒரே ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னா, நம்பர் 5ங்கிறத மட்டும் உங்கள் பூஜை ரூமில் ஏதாவது ஒரு இடத்துல, இல்லை நீங்கள் தெய்வ ஃபோட்டோவாக வச்சுருக்கீங்க, பேக் சைடில் நம்பர் 5 அப்படிங்கிறத நீங்கள் ஒரு மஞ்சள்லையோ இல்லை ஏதோ ஒரு இதில் போடுற மாதிரி 5 அப்படிங்கிறத பின்னாடி மட்டும் எழுதி வைங்க. அந்த இடத்துல டிவைன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், உங்கள் பூஜை ரூமில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் என் பூஜை ரூமில் வந்து டிவைன் எனர்ஜியே இல்லை, உள்ளே போய் நின்னா எனக்கு பெருசாக வைப்ரேஷன் உணர முடியல, என் வீட்டுக்கு கவுளியே வராது, கத்தாது, இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்கும் இல்லையா, இந்த நம்பர் 5 உள்ளே வரைஞ்சி வைங்க உங்கள் பூஜை ரூமுக்குள்ளே. மஞ்சளில் வரையலாமா, குங்குமத்தில் வரையலாமான்ற சந்தேகம் உங்களுக்கு எந்த இதில் பிடிக்குதோ,
இல்லை ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சாலும் நிச்சயமாக அதுக்கான பவர் இருக்க தான் செய்யும், ஆக்டிவேட் ஆகி வேலை செய்யும். வச்சு பாருங்கள், மெதுவாக உங்கள் பூஜை ரூமில் ஒரு வைப்ரேஷன் தொடங்குறத உங்களால் உணர முடியும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தொடங்குறத உங்களால் உணர முடியும். ரொம்ப அதிகபட்சமாக 5 ஒரு பக்கமும் 9 இன்னொரு பக்கமும் எழுதி வைக்கலாம். இதுக்கு மேலே தேவையில்லை. இதுவே போதும் உங்கள் வீட்டுக்குள்ளே எனர்ஜி கூட்டிகிட்டு வரதுக்கு. ஓகே சார். இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் இந்த 5 இந்த 9 அப்படின்ற லெட்டர்லாம் வந்து எழுதி வைக்கிறோம் அப்படின்றப்போ பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆகிடுறோம். என்ன மாதிரியான விஷயங்கள் எங்கள் வீடுகளில் நடக்கும் சார்? நீங்கள் முதல்ல தெய்வத்தை உணர ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நடக்க போகிற நல்லது கெட்டதை உணர ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்கள் செய்கிற செயல் எப்படி இருக்குங்கிறத உணர ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்கள் சரியாக தான் செய்கிறீங்களா இல்லை தப்பாக தான் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற உங்களை ஒரு தெய்வ சிந்தனையோ இல்லை உங்களை ஒரு டிவைன் எனர்ஜி உங்களை வழி நடத்துதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே எடுக்கிற ஸ்டெப்ஸு வைக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாகவும் தெளிவாகவும் இருக்கும். இது சரியாக செய்கிறோம், இது தப்பாக பண்ணுறோம், இப்படி இருக்குது, இப்படி இல்லை. உங்கள் வீட்டில் முதல்ல சண்டை சச்சரவு குறையும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். டிவைன் எனர்ஜி வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா எல்லாரும் அவங்க வேலை என்னவோ அதை மட்டும்தான் பார்ப்பீங்க. அதிகமான பேச்சுக்கள் அங்கே இருக்காது. கொஞ்சம் அந்த வீட்டுக்குள்ளே சண்டைகள் குறைஞ்சு சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். ஒருத்தர் முகம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு பொலிவாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு முகம் கொடுத்து பேசுகிற அளவுக்கு எந்த வீட்டில் சண்டை கம்மியாக இருக்கோ அங்கே தான் தெய்வம் இருக்குதுன்னு அர்த்தம். எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, பார்த்தாலே 2 பேரும் அடிச்சுக்கிறாங்கன்னா உண்மையிலே எங்கள் தெய்வம் இல்லை, கிளம்பி ஓடியாச்சுன்னு அர்த்தம். நீங்கள் அதை தாராளமாக எடுத்துக்கலாம். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? வீட்டில் சண்டை குறையுமோ தாராளமாக புரிஞ்சுக்கலாம். ஓகே சார். இப்போ இந்த மாதிரி வந்து பொதுவான நம்பர் சொல்லிட்டீங்க சார். அதில் வந்து பர்டிகுலராக எனக்கு இப்போ அவங்களுக்கு அப்படின்னு ஒருத்தவங்களுக்கும் ஒரு நம்பர் அப்படின்றது உண்டா சார்? அந்த ஒரு நம்பர் மூலமாக அவங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியும் தெய்வ வழிபாட்டினுடைய அந்த விஷயங்களையும் நம்ம வந்து ஈர்க்க முடியுமா சார்? இப்போது எல்லாத்துக்கும் ஒரு தேவைன்னு ஒன்று இருக்குது. நான் இந்த வேலையை பண்ணிக்கணும், எனக்கு இந்த வேலை நடக்கணும், நடந்தே ஆகணும், இது நடந்தால் தான் எனக்கு அடுத்து அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாருக்கும் ஒரு தேவைன்னு ஒன்று இருக்குது. இது நான் நிறைய சொல்லியிருக்கேன். மொபைல் நம்பர் இப்படி அமைச்சிக்கங்க, கார் நம்பர் இப்படி இருக்கட்டும், இதெல்லாம் இப்படி இருக்கட்டும். இப்போ எனக்கு ஒரு தேவைன்னு ஒன்று இருக்குது. அந்த தேவையை நான் பிடிக்கிறேன். எனக்கு ஒரு வேலைன்னு ஒன்று கிடச்சே ஆகணும், ஒரு வழி இல்லை. எனக்கு இது கிடச்சா தான் அடுத்த லைஃபே. எனக்கு இந்த விஷயம் நடந்தே ஆகணும், எனக்கு ஃபாரினுக்கு விசா கிடச்சே ஆகணும் அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே முன்ன சொல்லியிருந்தேன் ஒரு பதிவில், உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையே நீங்கள் நம்பராக எழுதி உங்கள் பேக்கெட்டுக்குள்ளே வைங்க. நடக்க வேண்டிய நல்லது அன்னைக்கு என்ன தேவையோ அந்த நல்லதை உங்கள்கிட்ட ஃபில்டர் பண்ணி கையில் கொடுத்துரும் அப்படின்ட்டு. இது நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு என்கிட்டயே அந்த பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் அவங்களோட ஜாதகத்தோட அந்த சார்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிரகம் மட்டும் ஹை டிகிரியாக இருக்கும், அதிக பாகை கொண்ட கிரகமாக இருக்கும். ஏதாவது ஒரு கிரகம் மட்டும்தான் இருக்கிற 9 கிரகத்தில் ஒரே ஒரு கிரகம் மட்டும் அதிக பாகை கொண்ட கிரகமாக இருக்கும். அந்த கிரகத்துக்கு உண்டான நம்பர் என்னவோ, ஒரு உதாரணத்துக்கு இப்போ புதன் வந்து ஹை டிகிரியில் இருக்குன்னு வச்சுக்கிறோம். உங்களோட ஹாரோஸ்கோப்பில் 5ங்கிற நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க. எந்த நம்பர் இல்லை எந்த கிரகம் ஹை டிகிரி வாங்கியிருக்கோ அந்த நம்பர், அந்த கிரகத்துக்கு உண்டான நம்பர், அதை மட்டும் தனியாக எடுத்துக்கங்க. அந்த ஹெச்டி கிரகத்துக்கு உண்டான நம்பரை மட்டும் தனியாக எடுத்துக்கங்க. அந்த நம்பரை எழுதி உங்கள் பேக்கெட்டில் வைங்க. எது தேவையோ, இப்போ எனக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா மட்டும்தான் இந்த நம்பரை எடுக்கணும். நான் முதல்ல கொடுத்தது பொதுவாகவே நல்லது நடக்கும்னு கொடுத்தேன். இது ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக, எனக்கு இந்த வேலையை நகட்டியே ஆகணும், நான் செஞ்சே ஆகணும், எனக்கு வேலை கிடைச்சே ஆகணும் அப்படின்னா இந்த நம்பரை எடுத்துக்கங்க. இந்த நம்பர் உங்களோட வேலையை இல்லை உங்களோட தேவையை பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டு போயிடும். ஸோ இந்த நம்பரை எப்படி யூஸ் பண்ணலாம்? தாராளமாக உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கலாம், செல்ஃபோன்ஸில் எங்கேயாவது வச்சுக்கலாம், ஒரு ஸ்க்ரீன் சேவராக வைக்கலாம், ஒரு பேப்பரில் எழுதி பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், உங்களோட கேரி பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. சரி, இந்த நம்பர் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, தேவைன்னு ஒன்று இருக்கும்போது அந்த தேவையை அந்த நம்பருக்கு சரியாக புரிய வச்சு அந்த நம்பரை பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நம்பர் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துரும். நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அப்போ அந்த நம்பர் கிட்ட சொல்லணுமா, நமக்கு இந்த வேலையெல்லாம் நான் நடத்தி கொடுக்கணும்? நீங்கள் எழுதும் போதே அந்த நம்பருக்கு நீங்கள் புரிய வச்சிடணும். ஸோ அதுதான் அந்த வேலையை முடிச்சு கொடுக்க போகுது. எனக்கு வேலை கிடைக்கணுங்கிறத அந்த நம்பரை எழுதி நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா உங்களுக்குன்னு பர்சனலாக, அப்போவே அந்த நம்பருக்கு அதை செலுத்திடுங்க. நிச்சயமாக அந்த வேலையை செஞ்சு கொடுக்காமல் போகாது, அந்த வேலையை செஞ்சு கொடுத்துரும். சரி, இப்போ வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க சார், வந்து பர்டிகுலராக ஒருத்தவங்களுக்கு ஒரு ஜாதக அமைப்பில் இப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து இண்டிவிஜுவலாக நம்பர்ஸ் அப்படின்றது டிஃபர் ஆகுமா சார்? கண்டிப்பாக மாறும். இப்போ ஒருத்தருக்கு வந்து சுக்கிரன் ஹெச்டியாக இருக்கும், இருக்கிற 9 கிரகத்தில் மிக்சிங்கில் தான் வரும். ஒருத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து ஹை டிகிரியாக இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணலாம், 1 யூஸ் பண்ணலாம். இப்படி ஒருத்தருக்கும் ஹை டிகிரி மாறிக்கிட்டே இருக்கும். நிச்சயமாக இதில் இன்னொரு டவுட் வேறு வரும் மக்களுக்கு, சார் என் நம்பர் வந்து 7, நான் போய் 1 பக்கத்தில் வச்சுக்க முடியுமா? இதில் என்ன தான் இருந்தாலும் அந்த நம்பர் அகெயின்ஸ்டாக இருந்தாலுமே அந்த நம்பர் ஹெச்டிங்கிறனால அது உங்களுக்கு கீழே தள்ளி விடாது, அந்த கிரகம் உங்களுக்கு கீழே தள்ளி விடாது.
நிச்சயமாக அதை தாராளமாக பக்கத்தில் வச்சுக்கலாம் ஒரு வேலை முடிகிற வரைக்கும். ம். அந்த வேலையை செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் அந்த நம்பருக்கு உண்டான தேவை முடிஞ்சுது. அப்ப அந்த நம்பர் என்ன பண்ணலாம் சார்? அதுக்கப்புறம் அந்த நம்பர் நீங்கள் ஒரு பயன்படுத்த வேண்டாமா? வேலைக்காக தான் அந்த நம்பரை கையில் எடுக்கிறீங்க. ஓகே. முடிச்சதுக்கப்புறம் வேற ஒரு பர்பஸ்க்கு வரும்போது திருப்பி அந்த நம்பரை ஃப்ரெஷ்ஷாக எழுதிக்கிங்க. ம். அத்தோட அந்த வேலை முடிஞ்சுது. ஓகே. சில பேர் வந்து ஒரு நம்பர எழுதி அதுக்கு ஒட்டு போட்டு கிழிஞ்சது அந்த மாதிரி ஆகுற வரைக்கும் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாரி தேவையில்லை, வச்சுக்கக்கூடாது. அவசியம் இல்லை. ஓகே. முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வந்துக்குங்க. கண்டிப்பா சார். ஒரு வீட்ல வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும், தெய்வத்தினுடைய அந்த அனுக்கிரகம் வீட்டுக்குள்ள இறங்கி இருக்கணும் அப்படின்னா என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத பத்தியும், ஒரு காரியம் எடுக்கிறோம், அந்த காரியம் வெற்றிகரமாக நடக்கணும், அந்த செயல் நமக்கு சாதகமா அமையணும்னா, எந்த மாதிரியான எண்கள பயன்படுத்தணும் அப்படின்னு தெளிவான ஒரு விளக்கம் குடுத்தீங்க சார். கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.